வணக்கம் குருஜி. வணக்கம் சார். இப்போ செவ்வாயோட பயிற்சி ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி. இந்த செவ்வாயோட பயிற்சி அதனோட இன்ட்ரோ மட்டும் கொஞ்சம் சொல்லிடுங்க. ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானின் பயிற்சி. நீங்கள் சொன்ன மாதிரி 2 ஏப்ரல்லேருந்து 11/5/2026 வரைக்கும் இருக்குது. கிட்டத்தட்ட 40 நாட்கள் இந்த செவ்வாய் பகவான் மீன ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். மீன ராசி நீர் ராசி, நீர் ராசியில் இந்த நெருப்பு கிரகம் ஒரு செவ்வாய் அங்கே சஞ்சாரம் பண்ண போகிறார். கூடவே சனி பகவான் அங்கேயே இருக்கார். ஸோ சனி பகவானோட இந்த செவ்வாய் சேர்ந்துட்டு 40 நாட்கள் அங்கே இருக்க போகிறார். இந்த சனி பகவான் செவ்வாய் பகவான் அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும், செவ்வாய் கொஞ்சம் வேகம் ஜாஸ்தி, ஆனால் அதே சனி மந்தம். ஸோ இந்த கான்ட்ராவர்சி தான் எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் ப்ளஸ் ஆர் மைனஸை கொடுக்கும். சில ராசிகளுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும், சில ராசிகளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு பலன்கள் தான் கொடுக்கும். உலக அளவில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய பதற்றமான சூழ்நிலை தான் கண்டிப்பாக மே 11 வரைக்கும் இருக்கும். சில நேரங்களில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 25 ஏப்ரல்லேருந்து கொஞ்சம் எல்லாம் ஓரளவுக்கு உலக அளவில் பதற்றம் குறையும். இந்த 40 நாட்கள் பார்த்திங்கன்னா சனி பகவான் செவ்வாய் பகவான் மீன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார். இந்த வகையில் பார்த்திங்கன்னா 15/4/2026 22/4/2026 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 8 நாட்கள் எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது எல்லா விஷயங்கள்லையும். ஏன் அப்படின்னா ஒரே நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் சஞ்சாரம் பண்ண போகிறாங்க. ஸோ எல்லாருமே கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டு இருந்தால் பரவாயில்ல. அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ முதன்மையாக இருக்கிறது ராசி மேஷ ராசி. இந்த மேஷ ராசிக்கு இந்த செவ்வாய் பகவானோட பயிற்சி எப்படி இருக்கும்? மேஷ ராசி அப்படின்னாலே செவ்வாய் ராசிநாதன், அதே சமயம் அஷ்டமாதிபதி. அவங்க அந்த விரய ராசிக்கு சனி பகவானோட சேர்றார். இப்போ இந்த சனி பகவான் வந்ததுலேருந்தே அவங்களுக்கு கொஞ்சம் செலவு கொஞ்சம் அதிகமாகிட்டு இருக்கு. இப்போ செவ்வாயும் அங்கே சேர போகிறார். ராசிநாதன் விரய ராசிக்கு வராரு அப்படிங்கும்போது கண்டிப்பாக செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் இடமாற்றம் கேட்டாக்கா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்லபடியாக கிடைக்கும். என்ன அஷ்டமாதிபதி விரய ராசிக்கு வரும்போது மருத்துவ செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டா ரொம்ப நல்லது. அதான் 8ஆம் அதிபதி 8 குடைவன் மறையிறது ஓரளவுக்கு நன்மைகள் அப்படின்னாலும் எதிர்பாராத மருத்துவ செலவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது. படிக்கிற குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எப்படி இருக்கும்? படிக்கிற காலகட்டத்தில் இப்போ சனி செவ்வாய் சேர்க்கை ஒன்று, இன்னொன்று மேஷ ராசிக்கே மறைகிறார் இந்த செவ்வாய். ராசியாதிபதி அவர் தான் யோகாதிபதி. லக்ன பாவம் என்ன வேணா இருக்கட்டுமே, ஆனால் ராசிக்கு அஷ்டமாதிபதி வேற, இன்னொன்று 7.5 சனி வேற இப்போ ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. இது முக்கியமாக நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா மேஷ ராசிக்கு மட்டும், மீதி எந்த ராசிக்கு அதை பற்றி நம்ம பேச போகிறதில்ல. இப்போ சனி செவ்வாயோட சேர்க்கை பொதுவாகவே செவ்வாய் பயிற்சி என்ன பண்ணும்? ஏன்னா குருவுடைய வீடு எத்தனைக்கும் குரு பார்வை இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா பாவகிரகத்தோடு சேர்றது, ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம், அது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? இப்போ படிக்கிற குழந்தைகள் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். எப்படின்னா நீர் ராசியில் அந்த குருவோட வீட்டில் இந்த செவ்வாய் நுழையும் போதே அவங்களுக்கு இந்த வெளிநாட்டில் போய் படிக்கணும், வெளிநாட்டில் போய் ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சி போகிறவங்களுக்கு நல்ல சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அதுமாதிரி வெளியூர் போய் படிக்கணுன்னாலும் அவங்களுக்கு இந்த ஹாஸ்டல் அதெல்லாம் கரெக்டாக கிடைக்கும், அகாமடேஷன் ரொம்ப அழகாக கிடைக்கும், நல்லா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது எதிர்பாராத ஏன்னா மறைவு அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒரு டக்குன்னு கிடைக்கும். இப்போ பெண்களுக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்குது. இப்போ செவ்வாய் 12ஆம் இடத்துல மறையுது. ஏற்கனவே விரயத்தில் இருக்காங்க, நிறைய கஷ்டத்தில் இருக்காங்க. அதாவது கஷ்டப்படக்கூடியவங்க. ஒரு சில பேருக்கு பதவி உயர்வு கிடைச்சிருக்கு, ஒரு சில பேருக்கு வேலை வாய்ப்பில் மாற்றம் கிடைச்சிருக்கு, ஒரு சில பேருக்கு வேலை கிடைக்காம இருக்காங்க. பெண்களும் சரி ஆண்களும் சரி, பொதுவாக குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இப்போ கடன் பிரச்சனை நிறைய இருக்குது. கொடுக்கல் வாங்கல் ஏதோ கடன் வாங்கி வச்சுட்டு இந்த மாதமாவது ஏதோ நல்லது நடக்காதா, இல்லை பொருளாதாரம் எதனா வராதா, அதாவது பண விஷயம் மெயினாக ஒன்று கடன் கொடுக்குறதுக்கு ஏன்னா ஒரு வருமானம் வரணும், அப்படி இல்லைன்னா ஒரு வேலை மாற்றம் வரணும். வேலையில் ஒரு ப்ரொமோஷனோ இல்லை சம்பள உயர்வு இன்க்ரிமெண்ட் ஏதோ ஒன்று வந்தால் தான் அவங்களுக்கு அந்த வாழ்வாதாரங்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும். அது ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த குடும்ப பெண்கள் அப்படிங்கும்போது ராசிநாதன் விரய ராசியில் மறையிறார் அப்படிங்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக தான் போகிறோம். மற்றபடி அஷ்டமாதிபதி மறையிறார் அப்படிங்கும்போது இவங்களுக்கு எதிர்பாராத ஒரு தன லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த கடனை அடைக்கக்கூடிய ஒரு சூழலும் இவங்களுக்கு கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கடனை அடைச்சிட்டு ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்கலாம்.
மற்றபடி பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஓரளவுக்கு ப்ளஸ் பாயிண்ட் தான். பட் இவங்க அனாவசியமான செலவுகளை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். மற்றபடி அத்தியாவசிய செலவு கண்டிப்பாக நம்ம எல்லாருமே பண்ணி தான் ஆகணும். அனாவசியமான செலவு எது, அந்த வேண்டாத செலவு அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. அது இவங்களுக்கே வந்து தேவையில்லாத செலவு தேவையான செலவு அப்படிங்கிறது தெரியும். ஆனால் தேவையில்லாத செலவு தான் அதிகமாக வரும். கரெக்ட் இல்லையா? ஆமாம். அதை எப்படி கம்மி பண்ணீங்க? ஆமாம், அதை தான் கரெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அவங்க ஏன்னா அவங்களோட பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கும். இப்போ திருமணத்துக்காக வெயிட் பண்ணுறாங்க. இப்போ 7 சனி ஆரம்பிச்சிச்சு. இந்த விரைத்தலம் மறையக்கூடிய செவ்வாய் அஷ்டமாதிபதி இல்லையா, அவர் ஏதாவது ஒரு ரீதியாக திருமண வாழ்க்கைக்கு உண்டான ஒரு பதில் வருமா? அதாவது இப்போ திருமணம் பண்ணணும்னு முயற்சி பண்ணுறாங்களா அவங்களுக்கு, ஏன்னா 7 சனியில் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்றது ஒரு பயம் இருக்குது அவங்களுக்கு. ஏன்னா எதிர்க்கு இப்போ விரைய சனி, இதன் பிறகு வரக்கூடியது ஜென்ம சனி, இதெல்லாம் என்ன பண்ணுமோன்னு ஒரு பதட்டம் இருக்கும். இப்போ சுய ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த பயம் இருக்காது. சுய ஜாதகம் நல்லா இல்லாதவங்களுக்கு, தசாபுத்தி நல்லா இல்லாதவங்களுக்கு ஒரு சில பதட்டம் கொடுத்துனே வரும். ஏன்னா திருமணங்கிறது நல்லா இருக்கணும் இல்லையா, அதுதான் முக்கியமானது. அது எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கைக்கு உண்டானது? இப்போ திருமணத்தை எதிர்நோக்கி இருக்காங்க அப்படின்னா சில பேருக்கு 7 நிறைய பேருக்கு ஆயிருக்கு. ஏன்னா சனி பகவான் சில விஷயத்தில் குடும்ப பாரத்தை ஏற்றி விடுவார். ஏன்னா ஒரு டென்ஷனை கொடுக்கக்கூடியவரும் அவர் தான். ஏன்னா அதன் மூலமாக ஒரு பிரச்சனைகளை கொடுத்து, ஏன்னா ஒரு குழந்தை இப்போ ஒரு கல்யாணம் ஆகிடுது அப்படின்னாலே கண்டிப்பாக அடுத்தது குழந்தை பாக்கியம் அப்படி இப்படின்னு போயிட்டே இருக்கும். அப்போ செலவுகள் அனாவசியமாக வரும். ஸோ கரெக்டாக அந்த 12 வரும்போது மறையும் போது அந்த சனி பகவான் அழகாக கல்யாணத்தை ஏற்பாடு கொடுத்துருவார். இப்போ செவ்வாய் அங்கே சேர்றார் அப்படிங்கும்போது செவ்வாய் வந்து ஒரு விஷயத்தில் பார்த்திங்கன்னா மங்களக்காரகன். நம்ம செவ்வாய்க்கிழமை நம்ம நல்லது பண்ண மாட்டோம் சாதாரணமாக. ஆனால் அவருக்கு பேரே மங்களக்காரகன், பூமிக்காரகன், மங்களக்காரகன் போது கண்டிப்பாக திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா 2 வருஷத்தில் கரெக்டாக சனி பகவான் வந்து ஜென்மராசிக்கு வருவார். அப்புறம் 2ஆம் இடத்துக்கு வருவார். ஸோ ஒரு 7 வருஷம் கொஞ்சம் அப்படியே டென்ஷனில் தான். ஸோ குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க ஒரு முக்கியமான காரணமாக இந்த செவ்வாய் பகவானே இருப்பார். இப்போ பண வரவு எப்படி சார் இருக்கும்? இதில் வந்து பண வரவுன்னாக்கா இப்போ வர வேண்டிய பணம் இல்லை கொடுக்க வேண்டிய பணம் ரெண்டுமே ஒரு சில பேருக்கு வந்து மணி லாக் ஆகி நிற்கிது. அதாவது இதுக்கு வந்து 7 சனி இன்னும் ஆரம்பிக்கல, இப்போ தான் ஆரம்பித்து போயிட்டுருக்குன்னு வச்சுக்கலாம். இதன் பிறகு தான் அந்த ஒரு இது ஒரு கிரியேட் ஆகும். கரெக்ட். பண தேவையில்லாத செலவு ஏதோ பண்ணி மாட்டிப்பாங்கன்னு வச்சுங்களேன். அது மாதிரிலாம் வருது தசாபுத்தி ரீதியாக. இதில் யாரெல்லாம் உஷாராக இருக்கணும்? அதாவது எப்படியாப்பட்ட நபர்கள் உஷாராக இருக்கணும்? இப்போ சாதாரணமாக அஸ்வினி, பரணி, கிருத்திகை இதில் பார்த்திங்கன்னா தசாபுக்தி படி வரும்போது சாதாரணமாக அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆனால் இவங்களுக்கு பணவரவு வரும். இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் பணவரவு வரும் எந்த அளவுக்கு உழைக்கிறோமோ. ஏன்னா 3ஆம் இடத்துல இவர் இருக்கார், குரு இருக்கிறதுனால முயற்சிகளின் மூலமாக ஒரு வருமானம் கிடைக்கும். தனக்காரகன் கொடுத்துருவார். அப்போ இந்த தனத்தை கரெக்ட் பண்ணுறது இவங்களோட கையில் தான் இருக்குது. அப்போ இந்த பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் கிடைக்கும் இந்த செவ்வாயால். ஒரு இடம் வாங்குறது இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு இந்த பொருளாதாரம் எப்படி சேவ் பண்ணணும்னு. கிருத்திகை அப்படிங்கும்போது கொஞ்சம் வேகம் ஜாஸ்தி. எப்போவுமே உங்களுக்கே தெரியும் கிருத்திகைக்கு கொஞ்சம் வேகம் ஜாஸ்தி. அவங்க தான் உஷாராக இருக்கணும், கவனமாக இருந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் இது பண்ணணும். தனவரவு எவ்வளோ வருதோ அதை கரெக்டாக, கடன் இருந்துன்னா முதல்ல கடன் அடைக்கணும். வட்டி கட்டினா கூட போகிறோம் அப்படின்னா வட்டி கட்டிடணும். அடுத்தது ஏதாவது சேவிங்ஸ் பண்ணலாம்னா பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணாலே ரொம்ப விசேஷம். இப்போ பொருளாதாரமும், அதாவது பொருளாதாரம் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கும் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த செவ்வாய் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது மேசராசிக்கு, அதுலேயும் சனியோடு சேர்றது ஏதாவது பாதிப்பு கொடுக்குமா இல்லை நன்மை கொடுக்குமா? உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகிறோம். அந்த மார்க்கெட்டிங்லலாம் இருக்கா பாருங்க, முக்கால்வாசி மேஷராசியில் மார்க்கெட்டிங்கில் இருப்பாங்க. மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்க கொஞ்சம் அந்த வெளியூர் போயிட்டு வர்றது அதெல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். ஏன்னா அவங்களுக்கு அந்த டயத்துக்கு சாப்பிட முடியாது, இது பண்ண முடியாது. அதனால அவங்கெல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கினா ரொம்ப நல்லது. ஏன்னா செவ்வாயும் வேகம்தான். ஸோ இவங்களும் செவ்வாயோட இதில் தான், ஆதிக்கத்தில் தான் இருக்காங்க. ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது. தொழில் வியாபாரம் அப்படிங்கும்போது தொழில் வியாபாரம் எதிர்பாராத ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அஷ்டமாதிபதி மறையறார் அப்படிங்கும்போது ஓரளவுக்கு நன்மைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரம் எல்லாமே சூடு பிடிக்கும், நல்லபடியாக போகும். பரிகாரம் இப்போ வந்து மேஷராசிக்கு இந்த செவ்வாய் சனி சேர்க்கை 1, இன்னொன்று வந்து ராசியாதிபதி அவர் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார். இந்த செவ்வாய் பயிற்சிக்கு இந்த 40 நாட்கள் இல்லை 45 நாட்கள் இவர் வந்து மீனராசியில் இருக்கிற காலகட்டம் வரைக்கும் நீங்கள் இந்த பரிகாரம் பண்ணிங்கனாக்கா மேஷராசிக்கு நல்லா இருக்கும்னாக்கா என்ன பரிகாரம் பண்ணலாம்? கண்டிப்பாக இவங்க வந்து 3 பரிகாரம் பண்ணாலே போகும். என்னென்னா கந்தசஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணணும். ஏன்னா அந்த ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா
காக்க காக்க கனகவேல் காக்கன்னு ஒரு இது வரும் லைன். அது பார்த்தீங்கனாலே நம்ம எப்போவுமே முருகனை நினச்ச உடனே வேல் வந்துடுமா ஃபஸ்ட்டு காக்கிறதுக்கு. அதனால் காக்க காக்க கனகவேல் காக்க அந்த கந்தசேஷி கவச்சம் பாராயணம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதுக்கடுத்தபடியாக சனீஸ்வர பகவான் வழிபாடு பண்ணணும். ஏன்னா 7.5 சனியாகவும் இருக்கார். ஸோ சனினாலே ஒரு இது கிடைக்கணும். செவ்வாய் அப்படிங்கிறனால கண்டிப்பாக இவங்க அந்த முருகனுக்கு உண்டான வழிபாடெல்லாம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். இது பண்ணினாலே ரொம்ப விசேஷம். இந்த முருகப்பெருமான் செவ்வாய்க்கிழமை தான். கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை இதெல்லாம் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். சனி பகவானுக்கு சனிக்கிழமை வழிபாடு பண்ணுறது, ஏல் தீபம் ஏற்றுறது இதெல்லாம் பண்ணலாம். கந்தசேஷம் தினந்தோறும் பாராயணம் பண்ணுறது நல்லது. இந்த பரிகாரம் பண்ணாலே அவங்களுக்கு ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றி. கண்டிப்பாக இந்த சனி பகவான் இடத்துல செவ்வாய் சேர்ந்தா கூட ஒரு நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இவங்களுக்கு அருமையாக கிடைக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.